சின்னத்திரை சீரியல்ஸில் சைல்டு ஆர்டிஸ்டாக நடித்தவங்க ரொம்பவே ஃபேமஸ் ஆகி வெள்ளித்திரையில் அதாவது சினிமாவில் வந்து காலடி எடுத்து வச்சவங்களை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். முதலாவதாக லித்தன்யா சன் தொலைக்காட்சியில் சுந்தரி சீரியல் மூலயமா மக்களிடையே ரொம்பவே பிரபலமானவங்க. இவங்க நம்ம தளபதி விஜயோடைய கடைசி படமான ஜனநாயகன் படத்தில் விஜய்க்கு பொண்ணாக வந்து நடிச்சிருக்காங்க. அண்ட் இப்போவும் கரண்ட்டாக வந்து சன் தொலைக்காட்சியில் செல்லமே செல்லமே சீரியலில் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இரண்டாவதாக அவர்கள் விஜய் தொலைக்காட்சியில் மௌன ராகம் சீசன் 1 சீரியலில் ஒன் ஆஃப் தி சைல்டு ஆர்டிஸ்டாக வந்து நடிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போது சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ஆக்டிவாக இருக்காங்க. நிறைய வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து வெள்ளித்திரையில் டீன்ஸ் அப்படின்ற ஒரு மூவியில் ஒன் ஆஃப் தி சைல்டு ஆர்டிஸ்டாக வந்து நடிச்சிருப்பாங்க. இறுதியாக மூன்றாவதாக அஸ்வந்த் அவர்கள். இவங்க வந்து 2016ஆம் ஆண்டில் ஜீ தமிழில் ஜூனியர் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு ரியாலிட்டி ஷோவில் வந்து ஒரு கண்டஸ்டண்ட்டாக கலந்துக்கிட்டு டைட்டிலும் வின் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் ஜீ தமிழ்லேயே வந்து மெல்ல திறந்தது கதவு அப்படின்ற ஒரு சீரியலில் வந்து ஒன் ஆஃப் தி சைல்டு ஆர்டிஸ்டாக வந்து நடிச்சிருப்பார். அதை தொடர்ந்து சினிமாவில் பல வாய்ப்புகள் இவருக்கு வந்து கிடைச்சிது. சண்டைக்கோழி 2, சூப்பர் டீலக்ஸ், தம்பி, ஜகமே தந்திரம், மைடியர் பூதம், பஹீரா, ஜாலியோ ஜிம்கானா போன்ற பல படங்களில் வந்து அஸ்வந்த் அவர்கள் நடிச்சிருக்காரு. ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? உங்களுக்கு பிடிச்ச சைல்டு ஆர்டிஸ்ட் யார் அப்படின்றதெல்லாம் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க.